இந்தியா இன்னைக்கு ஒரே நாடா இருக்கிறதுனா அதுக்கு ஒரு மனிதருடைய கடினமான முடிவுகளும் இரும்பு மனசும் தான் காரணம். அவர் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். இவருக்கு சர்தார் அப்படின்ற பட்டம் எதனால கொடுக்கப்பட்டது அப்படின்னா, பார்டோலி சத்தியாகிரகத்துடைய வெற்றியை தொடர்ந்து அவருக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த பட்டத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, அது தலைவர் இல்ல தளபதியை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதனாலதான் இவருக்கு சர்தார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காங்க. அவர் லண்டன்ல பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. ஆனா இந்தியாவுக்கு திரும்பி வழக்கறிஞரா வேலை பார்த்திருக்காரு. இவரு 36 வயசு வரைக்கும் வக்கீல் தொழில தான் பார்த்துட்டு வந்திருக்காரு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நேரத்துல நாடு முழுக்க சந்தோஷம் மட்டும் இல்லாம 500க்கும் மேற்பட்ட சிற்றரசர்கள் நாங்க தனியா இருப்போம், எங்களுக்குன்னு தனி கொடி தனி சட்டம் இருக்கு அப்படின்னு பேசின காலகட்டம். அந்த நேரத்துலதான் இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சரா சர்தார் பட்டேல் பொறுப்பேற்றுக் கொண்டாரு. அவர் சொன்னது சிம்பிள் தான், இந்தியா உடைஞ்சா எதிர்காலம் இருக்காது. இதனால பேச்சுவார்த்தை, சமரசம், தேவைப்பட்ட இடங்கள்ல கடுமையான முடிவு, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் இந்தியாவை ஒரே நாடா இணைச்சாரு. அரசியல்ல அழுத்தம் வந்தாலும் விமர்சனங்கள் எழுந்தாலும் தேசம் ஒற்றுமையோட இருக்கணும். இந்த விஷயத்துல ஒரு அடி கூட பின்வாங்காதவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். தேசத்துடைய ஒற்றுமைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சதுனால இவருக்கு இந்தியாவுடைய மிக உயரமான சிலையான ஒற்றுமை சிலை அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா குஜராத்ல அமைக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டாடப்படுறாரு சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள்.